பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கண்களை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா முதல்ல உங்களோட பேசினேன், காத்து கொள்ளணும். தேவனால் பிறந்து என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாறுகிறோமோ, ஏன்னா யோவான் 1:12 படி விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டால், அந்த பிள்ளைகளான நாளிலிருந்து நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய கண்களை, நம்முடைய அவயவங்களை காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் யோவான் எழுதுகிறார், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எனக்கு அன்பார்களே, கண்களை முதல்ல காத்து கொள்ளணும். ஏன்னா அன்றைக்கு ஏவாள் பார்வைக்கு அருமையும் புசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கப்பட இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருந்ததினாலே அதை பறித்து தன் புருஷனுக்கும் கொடுத்து, தான் போனது மட்டுமல்லாமல் தனக்கு இருந்த அந்த மேன்மையை இழந்ததும் அந்த கண்ணினால தான். ஆனால் அதே சமயத்தில் கண் எவ்வளவு முக்கியம். ஒருவரை ஒருவர் பார்க்கிறது, சில நேரத்தில் இன்னைக்கு எழுதுறது பேசுறது எல்லாம் அந்த கண். அந்த கண் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கண் புண்ணாக இருக்கக்கூடாது, கண்ணாக இருக்கணும். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்றார். எனக்கு அன்பானுடைய, இந்த உலகத்திலே இயேசு வந்ததின் ஒரு காரணமும் அதுதான். யோவான் 1:39 பார்க்கிறோம், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராகும்படிக்கு ஐயா நியாய தீர்ப்புக்கு கடந்து வந்தேன்னு சொன்னார். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட மனிதனுக்குள்ள அவயவங்களிலே ஒன்று, மிக முக்கியமானது ஒன்று கண். இந்த கண்ணை காக்கணும். அடுத்தாப்புல வாயை காக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்தை தயவு செய்து எல்லாரும் தேடி எடுத்துக்குவீங்களா? எபேசியர் 4:27-28 அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும். அல்லேலூயா. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ அபிஷேகம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாமோ அபிஷேகம், ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ அபிஷேகம். காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 அழிந்து அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சமாவோ அபிஷேகம், மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, வறுமையை
பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். தாவீது கூட இந்த கண்ணால தான் பாவம் செஞ்சான். ஏன்னா யுத்தத்துக்கு போயிட்டாங்க, எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க, இவர் மட்டும் வீட்டில் படுத்திருந்தார். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் சாயந்தரம் வரைக்கும் தூங்கி பார்த்தார், தூக்க முடியலை. எவ்வளோ நேரம் தான் தூங்குறது? கடைசியில் எந்திரிச்சு சாயங்கால வேளையில் அந்த மேல் வீட்டில் உப்பருகையில் நடந்துக்கிட்டே இருந்தார், கொஞ்சம் பொழுதுவாமல். இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண் குளிக்கிறத பார்த்தார். அந்த கண் அவன் அப்படியே பாவத்தில் எடுத்துருச்சு. அந்த அழகு அநேக நேரத்தில் நமக்கு தெரியலை. என்ன தெரியலை? அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. எனக்கு அன்பானுடைய இந்த கண்ணு இருக்க மனுஷனுக்கு கிடைக்கக்கூடாத வரப்பிரசாதங்க. இன்னைக்கு கண்ணுலாங்களை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் கண் எவ்வளோ பிரயோஜனம். கண்ணனுடைய அருமை தெரியாது. கொஞ்ச நேரம் மூடி பாருங்க, அப்போ தான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் என்ன சத்தம் கேட்டாலும் நான் கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்து பாருங்க. நாம் ஜபத்திலே கண்ணை மூடுங்கன்னா அப்பப்போ திறந்து பார்ப்போம், யார் எந்திரிச்சிருக்கா, யார் நடக்கிறா. ஏன்னா கண்ணை மூடுனா கர்த்தருடைய பிரசன்னம் கிடைக்கும். ஏன்னா கண்ணை திறந்தா உலகத்தில் உள்ள காரியம்தான் தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 2 கண்ணும் தெரியாதவனை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, இவன் பார்வையில்லாமல் இருக்கிற காரணம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே அவர் வருகிறார், அவரோடு சீஷர்களும் வருகிறார்கள். அப்போ வரும்போது அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ரவி, இது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ, எப்படி பிறந்திருக்கிறார் என்றார். அதற்கு இயேசு சொன்னார், இயேசு பிரதியுத்தரமாக இவன் செய்த பாவத்தினாலும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொன்னார். சில குறைவுகள் இருக்கிற ஆண்டவருடைய நாம மகிமைக்கு. ஆமென். உதாரணம் ஒன்று சொல்லு. திருநெல்வேலியில் சாரா டக்கர் கல்லூரிக்கு போயிருக்கீங்களா? இல்லை போய் பார்த்துருக்கீங்களா? ஆனால் இந்த சாரா டக்கர் கல்லூரி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமோ?
ஒரு சாராள் இந்த மண்ணையே பார்த்திராத ஏதோ ஒரு சகோதரர்கள் போய் அங்கே சொன்னதை கேட்டு சில போட்டோக்களை பார்த்து என்னை போல பெண்களா, அவர்களுக்கு படிக்க முடியாதா, தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியாதா, ஏன் கை கால் கண்கள் எல்லாம் நல்லா இருக்கே, இவங்களுக்கு கல்வியை கொடுக்க முடியாதா, நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தனக்கு வருகிற எல்லா மேன்மைகளை விட்டு கொடுத்து அங்கிருந்து எங்கோ இருந்த ஒரு பெண், அவளுக்கு கிடைத்த அந்த உணர்வினாலே இங்கே ஒரு சாரா டக்கர் கல்லூரி, அதே போல் ஹையர் செகண்டரி பள்ளி உருவானதை நீங்கள் அறிவீர்களா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் குறைவுகளை அனுமதிக்கிறது ஒரு மகிமைக்கும் தான் நாம் நினைக்கணும். அவர் தரிசனம் காண்பிக்கிறதுக்கு கண்ணை திறக்கும் போது தாங்க தரிசனம் கிடைக்குது. அவர் கண்களை திறந்தார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நாம் காத்துக்கொள்ள முடியலை. ஏவாள் குடும்பத்திலே அதான் பிரச்சனை, ஏன் தாவீது ராஜா குடும்பத்திலே அதான் பிரச்சனை. இவர் என்ன பண்ணுறாரு, உப்பரியின் மேலே உலாத்தி கொண்டிருந்தார். உலாத்தி கொண்டிருக்கும் போது சொல்கிறாரு, அடுத்த பெண் குளித்த உடனே யார் இவ்வளவு அழகாக இருக்காளே, அந்த அழகை பார்த்த உடனே யார் அந்த பெண்ணுன்னு அழைத்தார். இன்னொருவனுடைய மனைவி தெரியும், இன்னொருவனுடைய மகள், தகப்பனுக்கு மகள் சரி, இன்னொருவனுக்கு மனைவியாக கொடுத்தப்பட்ட பிறகு அவளை இச்சையோடு பார்த்தாலே பாவம் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஐயா வேதம் அழகா நமக்கு சொல்லியிருக்கு, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோட பார்த்ததே தப்பு. ஆனால் அதை விட்டுட்டு அழைச்சிட்டு வந்து உங்கள் அப்பா யார், உன் புருஷன் யார் எல்லாத்தையும் கேட்டும் அவன் பாவம் செய்தானே. அதற்கு காரணம் என்ன? கண். ஏன்னா கண்ணை குறித்து நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம். தானியேலின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், நேபுகாத்நேசார் அவன் அரண்மனை உப்பரிகை மேலே உலாத்தி கொண்டிருக்கும் போது பார்க்கிறான், இது என் மகிமை, என் பிரதாபம், நான் கட்டிய மகா பாபிலோன். பெருமை வந்துச்சு அந்த கண்ணில் பார்த்த உடனே. அந்த கண் அந்த பெருமையை பார்த்து சொன்ன மாத்திரத்தில் அந்த பெருமைக்கு அடுத்த நிமிஷமே கர்த்தர் எதிர்த்து நின்றார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அந்த பெருமைக்கு எதிர்த்து நின்றார். கண்ணு தான் இத்தனையும் காரணங்க. அக்கா கண்ணு இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? நிச்சயமாக கண்ணு வேணும். அதனால தான் கண்ணை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கண்ணை நம்ம பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தணும். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு வாலிபன் நடந்து போகிறதை பார்க்கிறான் சாலமோன். பேதையர்களுடைய ஒரு புத்தியீன வாலிபனை அவன் காண்கிறான். அவன் ஜன்னல் அருகே உட்கார்ந்து தான் பார்க்கிறான். அப்படி பார்க்கிற போது அந்த வாலிபன் ஐயா நடந்து போகிறான். வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, சாலமோன் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்தேன். பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபரை கண்டேன். அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் அந்தகாரத்திலும் சந்துக்கு அடுத்த தெருவிலே சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டார். 2 பேரும் கண்ணு பார்க்குது. அவன் அணிந்திருக்கிறது வேசி ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஸ்திரீ. அவனுக்கு எதிர்பட்டது மட்டுமல்ல, அவன் சொல்றா, அவள் வாயாடியும் அடங்காதவளும், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை, சில வேளை வெளியில் இருப்பாள், வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பார்த்து, இன்னைக்கு அதாங்க பிரச்சனை, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். 2 பேரும் பார்வை இருக்க, பார்வையில் வித்தியாசம் இருக்கு. இயேசு நம்மை பார்க்கிறது எப்படி? ஐயோ பாவம் பாரிதாவன் பார்க்கிறார், நம்ம மேல இரக்கத்தோடு பார்க்கிறார். ஆனால் நாம் இன்னைக்கு மற்றவர்களை எப்படி பார்க்கிறோம்?
ஏளனமான பார்வை இருக்கிறது. சிலர் கேலியா பார்க்குற பார்வை இருக்கு. சிலர் பார்த்தாலே தெரியும் சந்தேக கண்ணோடு பார்க்கிறவன் இருக்கிறான். எனக்கு கண்களில் தெரியும், எனக்கு கண்பாருடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் வாங்க. இந்த கண் ரெண்டு பேரும், அவள் அவனை பார்த்தாள். உடனே என்ன பண்றா? பார்த்த உடனே அந்த வாலிபன் வாசிங்க, அவள் அவனை பார்த்து அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு தான் என் பொருத்தனையை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு ஆவலோடு உன் முகத்தை தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். வா, எதுக்கு? அந்த வாலிபத்தை பார்த்த உடனே கண்ணு இழுக்குது. எனக்கு கண்பானுளே நல்லா யோசிங்க, கண்ணு எதை கொடுத்திருக்கிறார்? உலகத்தில் நாம் இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வர்றதுக்கு தான் அந்த கண்கள். அந்த ஒளி எதுக்கு கொடுக்கப்பட்டது? நல்லவற்றை பார்ப்பதற்கு. ஆமென். ஆனால் அந்த கண்ணை எப்படி பயன்படுத்துகிறோம்? பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? நீங்கள் போய் கத்தோலிக்க திருச்ச பைபிளை படித்து பாருங்க. ஒரு பெண்ணு கையை ஊண்டி அப்படி டேபிளில் பேசக்கூடாது ஒரு வாலிபனோட. இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தள்ளுபடி போயிட்டாங்க, எடுத்துக்க பார்க்கல. சீரா காமத்தில் பார்த்தீங்கன்னா முழங்கால் அப்படி முழங்கையை ஊண்டிட்டு பேசக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், எல்லாத்தையும் நமக்கு எழுதி வச்சிருக்காரு. இந்த கண் இருக்க மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். ஆனால் அந்த கண்ணு தான் நம்மளை தேவையற்ற. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த கண்ணால் செல்ஃபோனும் கையுமா என்ன பார்க்குறான்னு தெரியாது. என்னென்ன தேவையில்லையோ அதெல்லாம் பார்க்க சொல்லுது கண். எனக்கு கண்பானவர்களே, இந்த தாவீது ராஜா எவ்வளவோ பெரிய கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு தைரியம் கொண்டவன், சிங்கத்தை கிழிச்சவன், ஆட்டை தப்பு வச்சவன், எவ்வளவோ யுத்தத்தை கண்டவன். ஆனால் ஒரு பொன் குளிக்கிறத பார்த்ததில் தன் வாழ்க்கையில் பெரிய பாவத்தில் விழுந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் சிலர் பார்வையிலே வித்தியாசம் இருக்குங்க. இந்த பொண்ணு என்ன செய்யறா? அவனை பார்த்த உடனே முகம் நாணாமல் முத்தம் கொடுக்குறான் வாலிபனை. அப்படி வாலிபத்தில் முத்தமிட்டு பரவாயில்ல சொல்றா, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு ஆவலோடு உன் முகத்தை தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். கண்ணு பார்த்துருச்சு. என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்கள், அது மட்டுமல்ல, என் மஞ்சத்தைனா படுக்க ரத்தின கம்பளங்களினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன். லவங்கப்பட்டையினாலே வாசனை, வெள்ளைப்போளத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையினாலும் வாசனை கட்டினேன். விடியற்காலம் மட்டும் சம்போபமாய் இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம், புருஷன் வீட்டிலே இல்லை. அப்பா, கல்யாணம் ஆனவளுக்கு கண்ணு ஒரு வாலிபன் மேல எப்படி போகுது பாருங்க. புருஷன் வீட்டிலே இல்லை, பணப்பையிலே கண்டு போன, தூர பிரயாணம் போனா பணப்பையை கையிலே கொண்டு போனா, குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் வாய் பேசுற வார்த்தை வாயை காக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், எபேசியர் 4:27-28 எடுத்துக்கோங்க. எபேசியர் 27-28 என்ன சொல்லுது தெரியுமா? இப்ப வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:27-28 இந்த 2 வசனத்தை நீங்க மறக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த பிசாசு தான் நம்மளை சோதனைக்கே கொண்டு போவார். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நல்லமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். சரி, கெட்ட வார்த்தை அது மட்டுமல்ல, வாயில வர்ற வார்த்தை எப்படி இருக்கணும்? நல்ல வார்த்தைகளா இருக்கணும். ஏன்னா இந்த வாயிலிருந்து வர்றது மரணமும் ஜீவனும் இந்த வாய்க்குள்ள இருக்கு. இந்த வாய்க்கு காவல். அதனால்தான் சாலமோன் சொன்னார், எல்லா காவலோடும் உன் வாய்க்கு என்ன செய்? காவல் வை. கண்ணு மட்டுமல்ல, வாய் சொல்லுது புருஷன் வீட்டில் இல்லை,
ஏன்னா வேதம் சொல்லுது, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். நல்ல கவனிக்க, இதே மனைவிக்கும் பொருந்தும்ல, புருஷனுக்கு மட்டுமா? அதே முதல் வசனம் 13 வாசிங்க. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமா, ஏன் என்று கேட்கிறீர்கள். ஏன் ஏத்துக்கிற மாட்டார்? நான் கொடுக்கிற காணிக்கையை ஏன் ஏத்துக்கிற மாட்டாரு? கர்த்தர் உனக்கும் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். தோழியும் உன் உடன்படிக்கை மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. புருஷனுக்கு துரோகம் பண்றா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்தது. பின்ன ஏன் ஒருத்தனை படைச்சார்? ஒரு விசுவாசம் உள்ள சந்ததி வரணும். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காக தான் ஒருத்தனை படைச்சா. அதுல இருந்து ஒன்றுக்குள் ஒன்றாகித்தான் உருவாச்சு. இதை சொன்னா புருஷன் வீட்டில் இல்லவா, அது எதுக்கான்? விடியற்காலம் மட்டும் சம்பவமாக இருக்கும். இது நல்ல வார்த்தையா? வாயை காக்கணுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. கூடுமானால் எதை பேசலாமா அதுக்கும் சொல்லியிருக்கார். பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, அது கூட கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசணும். நம்ம வாயை எப்போ என்ன செய்யக்கூடாது? வளவளன்னு பேசிடவே கூடாது. அதனால்தான் பிரசங்கி சொன்னான், பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. இயேசு கூட சில வார்த்தைகளுக்கு பதிலே சொல்லாம காத்திருந்தார். சில வார்த்தைகளுக்கு பதில் சொன்னார். பிலாத்து சொன்னா, உன்னை விடுவிக்கவும் தண்டிக்க உனக்கு அதிகாரம் உண்டு. உடனே சொன்னார், பரத்திலிருந்து பதில் வராம எந்த அதிகாரமும் மேலே கிடையாது. ஆனா அவர் சத்தமிடாது மயிர் கத்திக்க போகிற ஆட்டை போல இருந்தார். இன்றைக்கு சொல்ற, நம்ம வாயை முதல்ல காத்து கொள்ளணும். யோபு தெரினால்தான் வளவளன்னு புலம்பிட்டார். 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தான் தெரிஞ்சவருக்கு, ஐயோ நான் நீசன், உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கைகளினாலே என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வாயை காத்து கொள்ளணும். ஏன்னா அந்த வாயை பெருமையானவற்றை பேசும், வானவரியந்த எட்ட பேசும். இந்த வாயை காக்கணும். அன்னைக்கு அந்த நேபுகாத்நேசார் அதை அறியாம தான், இது என் மகிமை, என் பிரதாபம், நான் கட்டிய மகா பாபிலோன், இந்த வார்த்தையை சொன்ன போதே அடுத்த நிமிஷம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து அவனுடைய ராஜ்யத்தை இழந்தான். நம் வாயை காக்கணும், கண்களை காக்கணும். இன்னும் வரிசையாக சொல்கிறேன். கைகளை காக்கணும், நாவை காக்கணும், சிந்தையை காக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் ஒருவேளை இதை கேட்கிறதோடு இருந்துடாம ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். ஒரு நாள் ஒன்றுக்கு 4000 ரெக்கார்டிங்க சேர்த்து 5000 ரூபா. ஆண்டவர் 30 பேரை மாதம் எழுப்பி ஆகணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு 2 சபை உண்டு. மதுரையில் பார்வையற்ற மக்களுக்குன்னு பரிதிமேய் ஆலயம், திருநெல்வேலியில் பரிதிமேய் ஜெப வீடுனே வச்சுருக்கோம். நீங்கள் எப்போவாவது டைம் கிடச்சா நீங்கள் சொல்கிறத வச்சு நம்பணும்னு அவசியமே இல்லை. வந்து பாருங்க, கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள் என்று சொல்லிச்ச வேதம். அது மாதிரி வந்து பாருங்க. ஏன்னா அவர் செய்த செய்கை நான் செஞ்சதில்லை. என்னால் என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் நிற்கிற உங்களை கூட என்னால் பார்க்க முடியாது. கலர் நீங்கள் கருப்பாக சிவப்பாக தெரியாது. அவர் எடுத்து பயன்படுத்தினார். வந்து பாருங்கள். முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காகவே நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஆலயம், மதுரையில் ஒரு ஆலயம். வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா நீங்களும் தாங்கலாம். கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம்.
வர்ற மக்களுக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோல் கொடுப்போம். எப்போவும் சிலருக்கு துணிமணி கொடுப்போம், ரொம்ப ஏழைகளுக்கு. சிலருக்கு வீட்டு பொருட்களை கொடுப்போம். சிலருக்கு ஐயா அவங்களுக்கு தேவையானது. சில நேரம் கால் நடக்க முடியாது கூட வந்து சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு வாக்கர் கொடுக்கக்கூடாதான். எனக்கு ஆசை தான், ஆண்டவர் கொடுத்தா கொடுக்கத்தான். அன்றைக்கி எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு தான் கொடுப்போம். 2 ஆலயத்துக்கும் கொடுக்கணும்னா நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு ஆலயத்துக்கு சாதாரணமாக இருந்தே 100 பேர் வருவாங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி எவ்வளோ பேர் வருவாங்க உங்கள் ஆலயத்திலே ஒப்பிட்டு பாருங்கள். அன்றைக்கி தான் கடைசி வாசப்படி வரைக்கும் ஆள் இருக்கும். எல்லாருக்கும் நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஒரு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், ஒரு உடைகள் கொடுக்க உதவலாம், நல்ல உணவு கொடுக்க உதவலாம். எப்படி பிரதர் நாங்கள் தொடர்புள்ள இதில் 2 நம்பர் ஜிபே ஃபோன்பே வரும். ஒருவேளை பிரதர் நான் நிறைய செய்யலாம், ஆனால் எனக்கு கணக்கு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தாராளமாக சொல்கிறேன். இல்லாட்டி 8438852500 இந்த ஃபோனில் நீங்கள் கூகுள் பேயில் அடித்து பாருங்கள். பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் அதன்படியாய் தொடர்பு கொள்ளலாம். அதில் உங்களுக்கு 12A மற்ற காரியங்கள் உண்டு, நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் சேர்ந்து என்னோட, நல்ல பிதாவே எங்கள் கண்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் சுவாமி. இந்த உலகத்தில் மனிதனுக்கு கண் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல் இருந்துடக்கூடாது. அதனால தான் அடிக்கடி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறேன். இதை கேட்பதோடு விட்டு விடாமல் நாங்கள் கை கொள்ளுகிறவராய் என்னை எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் கண்களிலே, எங்கள் வாய்களிலே, எங்கள் அவயவங்களில் இருக்கிற குறைவுகளை மாற்றுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் மட்டுமல்ல, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், படித்து வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்காய், வயது முதிர்ந்தோருக்காய், பலவீனத்தில் இருப்போருக்காய், வியாதி படுக்கையில் இருப்போருக்காய், நெடுநாள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் ஜெபிக்கிறேன். காரியத்தை வர்த்திக்கப்படும், சித்திக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்படும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னபடி ஒவ்வொருவருக்கும் காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.